SmileyTrips.com இந்தியாவின் நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இவங்க இப்போ மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸியை 50 லட்சத்துக்கும் நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸியை 25 லட்சத்துக்கும் 100% மணி பேக் கேரண்டியோட தர்றாங்க. நீங்கள் இந்தியாவிலையோ அல்லது உலகத்தில் வேறு எங்கே இருந்தாலும் ஸ்மைலி ட்ரிப்ஸோட சேர்ந்து டூரிசம் பிஸ்னஸை தொடங்கிடலாம். மேலும் இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு டொமஸ்டிக் அல்லது இன்டர்நேஷ்னல் டூரை பிளான் பண்ணணும்னா SmileyTrips.com தொடர்பு கொள்ளுங்கள். லக்ஸூரியஸ் டூர் பேக்கேஜஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் தருவாங்க. மேலும் விவரங்களுக்கு திரைவத்திரனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சண்டு மொண்டேட்டி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தண்டேல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு மீனவ கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லவ் பண்ணுறது ஊருக்கே தெரியும். அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே கிடையாது. ஹீரோவை பொறுத்தளவுக்கு மீனவ மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் தலையிட்டு அதை தீர்த்து வைப்பார். அவரை சுற்றி ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் தீர்த்து வைப்பார். இதனாலே அவரை தண்டேல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. தண்டேல் அப்படின்னா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது பெருமையான விஷயமா இருந்தால் கூட ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கடலுக்கு போயிட்டு வரும்போது இறந்துடுறாங்க. இந்த பயம் இருக்குது. இது ஒரு ஆபத்தான தொழில், இந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் ஹீரோக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறாங்க. நீ இனிமேல் கடலுக்கு போகக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்றாங்க. ஹீரோ அதை ஏற்றுக்க முடியாமல், நான் இந்த ஒரு முறை மட்டும் கடலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் இத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கிறேன், ஏதோ ஆயிருக்கா, அதனால் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகலை. நீ இந்த வாட்டி போனோன்னா இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. போனவர் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டு தெரியாதனமாக போய் மாட்டிக்கிறாரு. பாகிஸ்தான் நேவி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு பாகிஸ்தான் ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ என்ன பண்ணார் அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை, ஆந்திரா மீனவர்கள் வழி தவறி போய் பாகிஸ்தான் பார்டரில் மாட்டிக்கிட்டு பாகிஸ்தான் சிறையில் இருந்தவங்கள இந்திய அரசாங்கம் மீட்டெடுத்ததாக உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் படமாக எடுத்திருக்கிறாங்க. உண்மை சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட உண்மைக்கு நெருக்கம் இல்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ செயற்கையாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, இழுத்து பறித்து ஒரு மாதிரியாக ஓடி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலியான ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. தேசபக்தி அது இதுன்னு போட்டு உருட்டி, பாகிஸ்தான் ஜெயிலில் பார்த்தா பயங்கரமான தேசபக்தியை பற்றி பேசுகிறானுங்க. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற தீவிரவாதிகளே போட்டு பொழக்கிறாரு ஹீரோ. போட்டு பொழந்துட்டு அந்த ஜெயிலில் இவரை தண்டேல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுறாரு. கதைப்படி இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணி இந்த மீனவர்களை மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இவரை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க இராணுவத்தெல்லாம் அடித்து ஒழிச்சிட்டு இவர் பாகிஸ்தானுக்கே தண்டேலாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசபக்தி அது இதுன்னு ஆரம்பித்தாங்க, நல்ல விஷயமாக தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் போக போக பார்த்தா படம் முழுக்க சங்கி சினிமாவாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவை மீட் எடுக்கிறதுக்காக மத்திய அமைச்சரை போய் பார்க்குறாங்க. அந்த மத்திய அமைச்சரம்மா சொல்லுது, மக்கள் பிரச்சனைனா அதுதானே நமக்கு முக்கியம், மக்கள் பிரச்சனையை தீர்க்க தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. இப்படி ஒரு உண்மைக்கு நெருக்கம் இல்லாத ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. சமீப காலமாக பார்த்தா தெலுங்கு சினிமாவில் போட்டியே யார் பெரிய சங்கி அப்படிங்கிறது தான் போட்டியாக இருக்குது. எல்லா பயிலும் சங்கியாக மாறிட்டு வராங்க. ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல கதை கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் ஒரு உண்மை கதை கிடைக்கிறது கஷ்டம். அந்த உண்மை கதையை எந்த அளவுக்கு போலியாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு போலியாக எடுத்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஆராய்ச்சியுமே கிடையாது. ஆர்டிகல் 370ன்றானுங்க, அதை பற்றி ஒரு டீட்டெயில் எதுவுமே போடலை. ஒரு ஜெயிலை காட்டுறானுங்க, பாகிஸ்தான் ஜெயில், அது ஒரு ஜெயில் மாதிரியே இல்லை. அப்புறம் பார்த்தா 2 நாட்டு கைதிகளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீன்லாம் வருது. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற சீனில் ஜெயிலர் உட்காந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு நம்ம இமிக்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி. எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உண்மை கதை. இந்த உண்மை கதையை உண்மைக்கு நெருக்கமாக வர்ற மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படத்தை பண்ணியிருக்கணும். அல்லது சினிமா மாதிரியாவது இதை ஒரு சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு திரைக்கதையிலேயே வேலை பார்த்துருக்கணும். ரெண்டையுமே பண்ணாமல் ஒரு உருப்படாத படமாக தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. படத்தில் நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்க. கேமரா ஒர்க்கில் அது நல்லாவே காமிச்சிருக்கிறாங்க. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. ஒரு பாட்டு சாய் பல்லவி டான்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. அதை தவிர இந்த படத்தில் எதுவுமே இல்லை. Smiley Trips, your own travel company with only 25 lakhs.